நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே சொன்னேன், இந்த மாதிரி ஏடிஎம்கேல வாரிசுங்கிறது கிடையாது. அவங்க எதை மீன் பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் அப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஜெயக்குமாரோட சன் வரலையா, இவர் பிஹெச் பாண்டியனோட சன் வரலையா, ஓபிஎஸோட சன் வரலையா, எல்லாரையும் சொல்கிறாங்க. அதாவது அவங்க வேணும்னே சொல்கிறாங்க, அதாவது தூங்குறவனை தான் எழுப்பலாம், ஆனால் ஆக்டிங் பண்ணுறவனை எப்படி எழுப்ப முடியும்? அதான் தெரிஞ்சவன் ஆனால் தெரியாதவன் நடிக்கிறவனை ஒன்றுமே எவ்வளோ தடவை எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. என்ன தலைவர் பதவின்னு ஒன்று இருக்குல்லடா, அதுதான் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்ல முடியுமா? அதான் அந்த தலைவர் பதவி யாருமே இல்லையா? இப்போ டெப்டி சிஎம்க்கு இவர் வந்து எல்லாம் சொன்னார், யார் உதயாநிதி என்ன சொன்னார், அது எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னாரு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஓவர்டேக் பண்ணி போகிறதுன்னு சீனியர்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த எக்ஸ்பிரஸ் பயங்கரமாக போயிடுச்சு, உதயாநிதி எக்ஸ்பிரஸ். அதனால் டெப்டி சிஎம்க்கு வேறு யாருமே இல்லை. மகேஷ் பொய்யாமொழி கொடுத்துருக்கலாமே, அவரும் அவரை மாதிரி தானே கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டுன்னு அவர் கொடுத்துருக்கலாமே. அப்போ தான் ஜனநாயகம் இருக்கு உங்கள் பார்ட்டியில்னு அர்த்தம். இல்லை வேற எல்லாரும் இருக்காங்களே, யார் இவர் துரைமுருகன் சீனியர் பாவம், அவருக்கு டெப்டி சிஎம் வேண்டாம், பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே. அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா இந்த எக்ஸ்பிரஸ் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது, ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. அது எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் கரெக்டாக போனால் சரிதான்.